Hi friends, இது உங்கள் ஏஞ்சல்ஸ். நிலாச்சோரு நமக்கு சோறுதான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோரு நமக்கு சோறு தான் முக்கியம். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யம்மியான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தீஸில் ஒரு சூப்பர் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியோட பேர் சப்பாத்தி சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சப்பாத்தி மேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு அப்படியே மேட் ஆங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இருக்க குட்டீஸ்லாம் இந்த அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. லேஸ், குர்குரே, மேட் ஆங்கிள்ஸ் இது போல் ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அதே டேஸ்ட்டில் வீட்டில் ஈஸியாக சட்டுன்னு நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தோன்னா வேணாம் நான் சொல்ல போகிறாங்க. சரி வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் மீந்து போன சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஒரு 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சிசர்ஸில் கட் பண்ணியிருக்கேன். சிசர்ஸில் கட் பண்ணும்போது உங்களுக்கு எட்ஜஸ்லாம் கிளியராக கிடைக்கும். நீங்கள் கத்தியில் கட் பண்ணும்போது அந்தளவுக்கு க்ளீன் எட்ஜஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்க பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தி பீஸஸை போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஆயில் ரொம்ப சூடாக விட்டுற வேண்டாம். அண்ட் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி போட்ட உடனே கலர் மாறிடும், ரொம்ப ஒரு கருகுன கலர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வறுபட்டுருச்சு. கலரும் சூப்பர்பாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து ஆயிலை ட்ரெயின் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 minutes தான் ஆகும். இந்த மாதிரி மீதி இருக்க பேட்சஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக கடையில் கிடைக்கிற இந்த பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸை காட்டிலும் நம்ம வீட்டில் எப்போதுமே செஞ்சு கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அதுதான் ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் நம்ம அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்டு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் பிடிக்குது அப்படின்னு நம்ம நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் 2 பேட்ச் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ 3rd பேட்ச் ஃப்ரை பண்ண போகிறேன். டோட்டலாக இது எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 7 to 8 minutes தான் ஆச்சு. ஸோ இந்த ஸ்நாக்கை வீட்டில் இருக்க லெஃப்ட் ஓவர் சப்பாத்தீஸ் வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். அண்ட் இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா சப்பாத்தீஸும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பார்க்கறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக ஒரு சில விஷயங்கள் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன்.
ஸோ இந்த சாட் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அடுத்தது தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கும். கொஞ்சம் டேங்கியாக கொஞ்சம் சால்ட்டியாக அதை ஆக்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இந்த மேட் ஆங்கிள்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே ஃப்ளேவர் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு காரம் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதையே வந்து ஸ்வீட் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணலாம். சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் இது மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ இந்த ஈஸி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.